அன்பானவர்களே, எல்லோருக்கும் நமஸ்காரம். கொஞ்சம் உங்களோடு பேச விரும்புகிறேன். இது கொஞ்ச நாளாச்சு பேச விரும்புகிறேன். மார்கழி மாதம் பிறந்திருக்கு. மார்கழி மாதம் பிறந்து 2 நாள் ஆயிருக்கு. இந்த மார்கழி மாதத்தோட சிறப்பு என்னன்னா, நம்மளோட காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு பகவான் மேல பக்தியா இருக்கப்பட்ட மாதம். எல்லா மாசமும் பக்தியா இருப்போம். ஆனா மார்கழி மாதத்துக்கு தனி ஒரு சிறப்பு இருக்கு. ஆண்டாள் கோதை நாச்சியார் திருப்பாவை கண்ணன் மேல் எழுதினது. 30 நாள் 30 பாசர் எழுதியிருக்கா. அதே மாதிரி குச்சேலங்கிற சுதாமாங்கிற கண்ணனோட பாலிய நண்பர், அவரோட தினம் இன்னைக்கு. அப்ப அதை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு பாக்குறேன். எப்பவுமே பக்தியில சிறந்தது என்னன்னா, பக்தியா இருக்கப்பட்டது கொஞ்சம் பேருக்கு பகவான் மேல பக்தியா இருக்கா. கூத்தவர், இந்த குச்சேலர், அப்படி நிறைய பேர். இப்ப பிரகலாதன் நாராயணா நாராயணா அந்த மாதிரி பக்தியா இருக்கு. அப்போ இதுல இந்த குசேலர் சுதாமாங்கவர் நம்ம கிருஷ்ணன் கூட பால்யகால சிநேகிதரா இருந்தார். சாந்தீபினி ஆசிரமத்துல அவர் கூட படிச்சார். அவர் கூட படிச்சப்போ அவர் நல்ல ஃப்ரெண்டா, நல்ல சிநேகிதனா இருந்தா, குரு பக்தியா இருந்தா. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மாட்டு துவாரகைக்கு போயாச்சு. இந்த சுதாமா அவர் மாட்டு ரொம்ப எளிமையா ஒரு ஏழ்மை நிலைமையிலே இருக்கார். அவர் வறுமையில, இளமையில வறுமைங்கிற மாதிரி அவரோட கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 27 குழந்தைகள்னு புராணம் சொல்றது. ரொம்ப வறுமை. அப்போ ஒரு நாளைக்கு என்னன்னா, இந்த மனைவிக்கு அவரோட ஒய்ஃபுக்கு பொறுக்க முடியல இந்த வறுமை. இப்போ சொல்றா, நம்மள் பட்னியா இருந்தா பரவாயில்ல, குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா, நீங்க உங்க வாலி சிநேகிட்டு போய் ஏதாவது கேளுங்கோடைங்கிறா. இப்ப இவருக்கானா அது மனசுக்கு படலை. ஆனா ஒய்ஃபுக்காக வேண்டி வேற வழி இல்லை சொல்லிட்டு, சரி பாலிகால சிநேகிதனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அவருக்கு ஏதாவது கொண்டு போனமேட்டு ரொம்ப வெக்கமா இருக்கு. கொண்டு போறது கூட ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் ஒய்ஃபு மனைவி அடுத்த வீட்டுல இருந்து கொஞ்சம் அவலை வாங்கிட்டு வரா. அந்த அவல் கூட ஒரு கிழிஞ்ச துணிதான் இருக்கு அவத்துல. அந்த அவலை கிழியா கட்டி கொடுக்குறா. அதையும் எடுத்துட்டு ஒரு மாட்டுக்கு ஒரு பிராமணர்லயே அவர் மடிச்சிந்தனையே இல்லை, அதுக்கே நினைச்சுட்டு போறார். கண்ணன் என்ன சொல்ல போறானோ, கிருஷ்ணன் என்ன சொல்ல போறானோ, நம்ம போய் இப்படி கேட்கிறோமே அப்படின்னு. அவர் மாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. எல்லாம் சொன்னோடனே பெரிய பெரிய மாளிகைகள், பளிங்கு மாளிகைகள்லாம் வருது. இவருக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இவர் ஒரு சாதாரண குடிசை வீடு, ஒரு மரத்தடியில தான் எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து இருப்பார் இல்லையா. அப்ப இதெல்லாம் பார்க்காத்துண்டு ஒரே பிரமிப்பா இருக்கு. அப்படியே நேரா அவரோட கண்ணனோட கிருஷ்ணனோட மாளிகையோட முன்னுக்கு போய் நின்னாச்சு. அப்போ கிருஷ்ணனோட மாளிகை முன்னுக்கு நின்னப்போ கிருஷ்ணருக்கு தெரிஞ்சது கிருஷ்ணரே இந்த லீலை பண்ணப்பட்டவர் தானே. அப்ப அவர் உடனே கிருஷ்ணர் ஓடி வாசல்லே அந்த ஃப்ரெண்ட வரவேற்கிறார். கால அலம்பி அவர் அன்போடு உள்ள கூட்டிட்டு போய் உட்காந்து வைக்கிறார். ஊஞ்சல்ல ருக்மணி ருக்மணி தன்னோட ஹஸ்பண்டோட பாலிய சிநேகிதன் சொல்லிட்டு விசர்றா. அப்புறம் அவருக்கு அறுசுவை உணவு கொடுக்குறா. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், ரொம்ப நீ இப்படி இருக்கப்பா எல்லாம் கேட்டுட்டு ராத்திரி இங்க தங்கிட்டு போக சொல்றாரு. இவருக்கான கூச்சமா இருக்கு, ஒண்ணும் கேட்கவும் முடியல. அப்ப அவலை எடுக்கலாம் பார்த்தா அதுக்கும் கூச்சமா இருக்கு. நிறைய நிறைய நல்ல பழ வர்க்கங்கள் எல்லாம் பார்த்தப்போ இந்த அவல் ஒண்ணும் அவருக்கு வேண்டாமேட்டு. ஆனா கிருஷ்ணர் அதை தெரிஞ்சுட்டு அப்படியே ஒருபடி அவலை எடுக்க போறார். அப்ப ஓடி வர ருக்மணி இந்த ஒருபடி அவளோட நிறுத்தி இங்க போறோம் அப்படின்னு கையை பிடிக்கிறா. அப்பயே அவருக்கு செல்வம் எல்லாம் வந்தாச்சு சுதாமாக்கு. ஆனா தெரியாது இவருக்கு கொடுத்துருக்காருன்னு. உடனே அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கிட்டு காலம்புற அவர் மாட்ட அவரோட வீடை நோக்கி போறார். நம்ம கேட்டிருந்தா கொடுத்துருக்கணும் சொல்லிட்டேதான் போறார், நினைச்சுட்டே போறார். ஆனா இவர் கேட்காமலே கொடுக்கப்பட்ட தெய்வம் இல்லையா. அதனால நல்ல பக்தியா இருக்கப்பட்ட நண்பருக்கு கொடுக்காது இருக்கிறா. இப்போ நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனப்போ அங்க போற வழியா மட்டுமே ஒரே லைட்டால் அலங்காரம் பண்ணிருக்கு, ஒரே இதா இருக்கு, துளிப்பா இருக்கு. என்னது இது, நம்ம வீடு மாறி வந்துட்டோமே பார்த்தப்போ அவரோட வீட்டு முன்னக்கத்தான் அவர் நிக்கிறார். அந்த குடிசியாவோட வீடு பெரிய பழங்கி மாளிகையா இருக்கு. உள்ளே இருந்து ஒய்ஃபு சிரிச்சுட்டே வரா. நிறைய ரத்தனங்காலால இழைச்ச மாலைகள் எல்லாம் போட்டு இருக்கா. வீடே ரம்யமா இருக்கு. என்னது இது அப்படின்ட்டு அவர் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறத அவர் சிரிப்போட சொல்றா, நீங்க போன வேலை இப்படி வாழுத்து அப்படின்னு. இதுல இருந்து புரிஞ்சு கொடுறார் குச்சேலர் பகவான் கண்ணன் தான் நமக்கு இப்படிலாம் சொல்லிருக்கு. ஆனா அவருக்கு இதுல எல்லாம் நாட்டமே கிடையாது. அவருக்கு பைசாவோ வீடோ ஒண்ணுமே நாட்டம் இல்லை. மனைவிக்காண்டி இவ்வளவும் செய்ததுனால திருப்பி அவர் போய்
ஒரு மரத்தடியில் உட்காந்து அவர் மட்டும் பாக்கி நாட்களை மீதி நாட்களை முடிச்சு தன்னோட ஆயுஸ்ல முடிச்சு பகவான்கிட்டே போய் சேர்றாராக்கும். இந்த குச்சேலரோட சின்ன சரித்திரம் சின்ன கதையத்தான் நான் சொல்லியிருக்கேன். இது நாராயணத்துல நாராயண பட்டதிரி 87வது தசகமாயிட்டு சொல்லியிருக்காரு நமக்கு. அதுல 10 ஸ்லோகம் இருக்கு. அதே மாதிரி நான் பாகவதத்திலே பாகவத புராணத்திலே இந்த சுதாமா சரித்திரம் இருக்கு. எல்லாரும் கேட்டு பயனடையுங்கள். பின்ன இந்த மார்கழி மாதத்துல நல்லபடியா எல்லாரும் பஜனைகள்லாம் நிறைய பாடி பகவானோட அருளை பெறணும். எப்பொழுது பகவான் நாமாதான் நமக்கு உதவுங்கிறத எப்பொழுதும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு துன்பம் வந்துட்டே இருக்கும் வாழ்க்கையில. ஆனா அதெல்லாம் தடைஞ்சு அது போறதுக்குள்ள ஒரு மந்திரம் பகவானோட ஒரு மந்திரம் தான். அது உறுதியா நான் சொல்றேன். நாராயணா நாராயணா சொல்லலாம், ராம ராம சொல்லலாம், நமச்சிவாய சொல்லலாம், முருகா சொல்லலாம். எந்த மந்திரத்துக்குமே சக்தி உண்டு. அது இல்லை சொல்லவே முடியாது. ஓங்காரம் சொல்லலாம். இன்னும் எழுந்த உடனே ஒண்ணுமே தெரியலையா நமக்கு, மந்திரத்தை மாத்திரம் சொல்லலாம். எனக்கு ராமாயணம் வாசிக்க தெரியலையே, சொல்ல வேண்டாம், ராமராமா சொன்னா போதும். அதானே பார்வதி தேவி சொல்றா பார்த்தேடா, சிவபெருமான் கேட்கிறாளே எனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல முடியலையே சொன்னப்போ அழகா ஸ்ரீராம ராம ராமே தேவி ராமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம பிராணமே சொல்றாரு. ராமநாம மாத்திரமே சொன்னாலும் போரும், நமச்சிவாய சொன்னா போரும், முருகா சொன்னா போரும், நாராயணா சொன்னா போரும். மந்திரங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இதை சொல்லி இந்த மார்கழி மாதத்தோட பெருமையை சொல்லிட்டே போல. மார்கழி மாதத்துக்கு அவ்வளவு பெருமை உண்டு. அது இன்னொரு எபிசோட்ல சொல்றேன். எல்லாரும் நல்லபடியா பக்தியா நம்ம பகவானோடு நாமத்தை சொல்லிட்டு கரையேறுவோம். நன்றி, நமஸ்காரம்.